வருகின்றோம். ஓம் நம பார்வதி பதையே அரர மகாதேவா. இன்றைய நடை ரத பவனியோடு இணைந்திருக்கின்றோம். கிரிமலை நகுலேஸ்வரம் திருத்தலத்திலே நடைபெறுகின்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் நாங்கள் இணைந்திருக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வடபுலத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இன்று கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை நோக்கி நடைபவனியாக செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். உண்மையிலே சைவ தமிழர்கள் வாழுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே இவ்வாறான விழாக்களை ஏற்பாடு செய்து இந்த விழாவினுடைய நோக்கம் வருடத்தில் இம்முறைதான் இந்த வருடத்திலே நடைபெற்றிருக்கின்றது. உண்மையில் எல்லோருடைய சுபிட்சகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்ற இந்த 2014ஆம் ஆண்டு ஆம் நேயர்களை நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக. அந்த வகையில் நாங்கள் இப்போது இளைய தம்பி மகாவித்தியாலயத்தினுடைய பாடசாலை மாணவர்கள் இந்த இடத்திலே அந்த ஓம் நம சிவாய என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை தாங்கி வருகின்ற அந்த ஊர்திக்காக இங்கே காவல் நிற்கின்றார்கள். நிச்சயமாக இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் அவர்கள் கூட இந்த இடத்தில் இருக்கின்றார். அவர்களிடம் நாங்கள் சிறு வினாவினை தொடுக்கின்றோம். என்னவென்று சொன்னால் இந்த ஓம் நம சிவாய என்ற இந்த பார ஊர்தியினுடைய இந்த ஊர்தி விழாவினுடைய சிறப்பம்சமாக நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள்? இந்து மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இந்த தேசத்தில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்வலம் மேலோங்கி நல்லபடி சென்றடைய வேண்டும். எல்லா மக்களும் அவரவர்கள் வேண்டுகின்ற எல்லா அருளையும் பெற்று வாழ வேண்டும் என வேண்டுகின்றோம். உண்மையில் இந்த விழாவினை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம். அந்த வகையிலே நீங்கள் அவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? இது காலங்காலமாக எங்களோட இந்து சமயம் மேலோங்குவதற்காக நடைமுறையை கொண்டு வரது நல்லது என்கிற கூறுகின்றோம். நிச்சயமாக அந்த பாடசாலையினுடைய இளைய தம்பி மகாவித்தியாலயத்தினுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். தம்பி மகாவித்தியாலயத்தினுடைய சின்னஞ்சிறுவர்களாக இருந்தாலும் அந்த பெருமானுடைய ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்த வண்ணம் அந்த சின்னம் சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே அந்த பண்ணார் பண்ணை சிவன் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகின்ற அந்த ஓலைச்சுவடிகள் அன்று ஒவ்வாறு சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு பட்டது போல இப்போது எங்களுடைய கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலந்தானதை நகர்த்தி எங்களுடைய ஒவ்வொரு அன்பர்களுடைய சிவனடியார்களுடைய ஓம் நம சிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய பேழை செல்ல இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அற்புதமாக அந்த மாணவ செல்வங்கள் சைவ சமயத்தை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு இவர்களிடம்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் எல்லோரும் கைகளை கூப்பிய வண்ணம் ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை சொன்ன வண்ணம் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். ஆமாம், ஓம் நம சிவாய என்ற சர்வதேச குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே கோலாகலமாக மண்ணும் மண்ணும் போற்றுகின்ற அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த ரதபவனி அந்த பெருமானுடைய அந்த ரதபவனி அழகாக செப்பனிடப்பட்ட அந்த ஊர்தி தாங்கி வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். எல்லோரும் சமவாழ்வு பெற்று சௌபாக்கியமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இருக்கின்றோம் நாச்சிமார் அம்மனுடைய தேவஸ்தானத்தை பார்க்கின்றோம். ராஜகோபுரமாக கம்பீரமாக காட்சி அளிக்கின்றாள் அம்மாளுடைய திருத்தலம். செப்பனிடப்பட்ட காங்கேசன்துறை வீதியினூடாக இரு மரங்கிலும் இருக்கின்ற இருட்சமான மரங்கள் சூழ்ந்த பகுதியிலே அம்பாள் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றாள். பல அடியவர்களுடைய துன்பங்களை நீக்குகின்ற நாயகியாக எங்களுடைய நாச்சிமார் அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றாள். துன்ப துயரங்கள் யாவிலும் பங்கு கொள்ளும் நாயகியாம் எங்கள் நாச்சிமார் ஆலயத்தினுடைய திருத்தலத்தை பார்க்கிறோம். கோலாகலமாக காங்கேசன்துறை வீதியினூடாக வருகின்ற நெடு வீதியிலே அமைந்திருக்கின்றது நாச்சிமார் திருத்தலம். இந்த ஆலயத்தினுடைய சன்னிதானத்திலே விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றும் ஓமெனும் தத்துவத்தை உணர்த்துகின்ற நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஏந்திய சுவடி வருகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சியார் அவர்களுடைய
அந்த ஆசி செய்தியையும் இந்த விழா பற்றி அவர்கள் எடுத்துரைக்கின்ற அந்த சொற்பனமான கருத்தையும் நாங்கள் செவிமடுக்க இருக்கின்றோம். என்ன மாதிரி சொல்கிறோன்னு தெரியா? ஓம் நமச்சிவாய. அடியார்களே, மேலும் இந்த ஊர்வலமானது எல்லா மக்களும் நிறைஞ்சு வாழ வழி செய்ய எமது காமாட்சி அம்மையார் தேவஸ்தான தர்மகர்த்தா சபையாரும் கோயில் குருக்களாகிய நாங்களும் வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய நாச்சிமார் திருத்தலத்தினுடைய பிரதம சிவாச்சாரியர் ஐயா அவர்களுடைய அந்த வாழ்த்து செய்தியையும் ஆசி செய்தியையும் நாங்கள் செவிமடுத்தோம். இப்போது நாச்சிமார் திருத்தலத்திலே எங்களுடைய பண்ணார்பண்ணை சிவன் ஆலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கைலையம் கிரி பரமேஸ்வர பெருமானுடைய அந்த சிவலிங்கத்திற்கு இப்போது மங்கள விளக்கு வைத்து வரவேற்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கோலாகலமாக பெருமானை வரவேற்பதற்காக இங்கே கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே ஒரு அன்பரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அவர் இந்த விழாவினை தீபகம் சார்பாக, உண்மையில் இன்றைக்கு தீபகத்து மக்கள் சைவத்தை பேணி பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நயினை நாகபூஷணி அம்பாள் ஆலயம் கூட அந்த தீபகத்திலே தான் அமைந்திருக்கின்றது. அந்த பாத யாத்திரையை மேற்கொண்டு நல்லூர் வரையும் நடத்தி செல்கின்ற ஒரு பொறுப்பும் இந்த கோபாலசிங்கம் என்பவரிடம்தான் கோபாலகிருஷ்ணன் என்பவரிடம்தான் இருக்கின்றது. அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே செவி கண்டிருக்கின்றோம். அவருடைய ஆசி செய்தியோடு நாங்கள் இந்த பேழையினுடைய மகத்துவமும் தனித்துவத்தையும் பற்றி நமக்கு விளக்க இருக்கின்றார். பார்வதி வதேரர் மகாதேவா நாயகி நான்முகி நாராயணிகை நளினமஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதுநற்றி வாயகி மாலினி வாராகி சூழினி மாதாங்கி என்றாயாகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அன்பர்களே, இந்த விஜய் பாத யாத்திரையாக வந்து இங்கே இந்த அன்னை சிவன் கோயிலே இருந்து ஆரம்பித்து இங்கே இந்த நாச்சிமார் கோயிலே முடிக்க வேண்டும் என்பது எங்களது தீர்மானமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், வன்முறையிலே மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்த காரணத்தினாலே சிறியேன் இந்த இடத்திலே பாத யாத்திரை வந்து இதிலே முடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு அமைய எம்பிராட்டியின் திருவருளால் இது நடைபெற்றிருக்கின்றது. நாம் யாருக்கும் குடியல்லோம் நமையஞ்சோம் நரகத்தில் இடரோம் நடலையல்லோம் என்று அப்பரடிக்க சொன்ன மாதிரியும், அதாவது பாவம் பிணை அறுப்பார் வயல் பாலாவியின் கரைமேல் எலும்பு அணிந்தான் திரு கேசீஸ்வரத்தானே என்று சொன்னவாறு இந்த பாத யாத்திரை இத்துடன் முடிந்து இதிலே இருந்து ஊர்வலமாக ஊர்தியிலே செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. எனவே எல்லோருக்கும் எங்கள் சார்பாக எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஆலயம் எங்கள் சமயம் ஆதிதான் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தும் மூலமாக நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். எனவே அன்பர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு எம்பெருமானதை ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை யோதி போற்றியோம் நமசிவாய பொங்கனை வேண்டுகின்றேன். போற்றியோ நமசிவாய புகலிடம் பிறந்தில்லை. போற்றியோ நமசிவாய பிரம்மனை பொங்கல் கண்டாய். போற்றியோ நமசிவாய செயசெய போற்றி என்று மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னது போல இந்த இதுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆமாம், தீபகம் சார்பாக சிறப்பான முறையிலே எங்களுக்கு இந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்த அந்த கருத்தை நாங்கள் செவிமடுத்தோம்.
பண்ணை வைத்தீஸ்வர பெருமானுடைய திருத்தலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ரதபவனி விழா கோலாகலமாக கீரிமலை நகுலேஸ்வர பெருமானை சென்றடைகின்ற இந்த நேரத்திலே பெரியகுளம் மகாவித்தியாலய மாணவர்கள் அந்த பெருமானுடைய அந்த வரவேற்பிற்காக இங்கே காத்திருக்கின்றார்கள். இதனுடைய பெருமையை காக்கின்றவர் என்ற ரீதியில் பெரியகுளம் மகாவித்தியாலயத்தினுடைய ஆசிரியரோடு இணைந்திருக்கின்றோம். இந்த விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விழாவாக அமைகிறது. பிள்ளைகள் எல்லாம் இதன்படி ஒவ்வொரு நாளும் தங்களோட பிரார்த்தனைகளுக்கு சிவனை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள் என்று நினைக்கின்றேன். இதோடு பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் சமுதாயத்தோடு ஒன்றிய பிள்ளைகளாகவும் வர வேண்டும் என்று தான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். பிள்ளைகளை நெறிப்படுத்துறது மிக முக்கியமான காலகட்டம். பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஒழுக்கத்தோடு ஒழுக்க சீலர்களாக நல்ல கல்வி ஒழுக்கத்துடன் உடைய கல்வியாக பிள்ளைகள் வளர வேணும். சிவாய மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்க வேணும். அதுதான் எங்களோட நோக்கம். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த இந்த நடைபவனி விழாவினை ஏற்பாடு செய்த இந்து குருமார் ஒன்றியத்திற்கு நீங்கள் சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்திற்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இப்படி நிகழ்ச்சிகளை அடிக்கடி செய்வதாலே எங்களோட பிள்ளைகள் நல்ல ஒரு பிரஜைகளாக வளரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து இதோட முடியாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் அடிக்கடி எங்கள் யாழ் மாவட்டத்தில் நடைபெறணும் என்று விரும்புகிறோம். இதன் மூலம் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும் வல்லவர்களாகவும் வளர வேணும். இதுதான் எங்களுடைய விருப்பம். சரி. ஆமாம், பெரியகுளம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் சகிதமாக இந்த விழாவை இந்த நடைபவனி ரத விழாவை கோலாகலமாக வரவேற்கின்ற அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பெரியகுளம் மகாவித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் மகேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்போது அவர் அந்த பெருமானுடைய இந்த விழாவை பற்றி சிறிது உரை நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல பரம்பொருள் எங்குமே வீற்றிருக்க வேண்டும். அந்த சிவனுடைய நாமம் எல்லோர் காதுகளிலும் ஒலிக்க வேண்டும், எல்லோருடைய இதயங்களிலும் அது பதிய வேண்டும் என்று சொல்லி இந்து குருமார் ஒன்றியத்தினர் இந்த அருமையான இந்த பவனியினை ஒழுங்கு செய்து எங்களுடைய பாடசாலையிலே இப்பொழுது எங்களுடைய மாணவர்களுடைய ஓம் நமச்சிவாய் என்கின்ற ஒலி இதோ பெரிதாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த ஓம் நமச்சிவாய என்கின்ற அந்த ஒலி, அந்த நாதம் இந்த உலகத்திலே சுபீட்சத்தை தந்து எங்கள் அடிமைகளாக தமிழர்கள் வாழுகின்ற நிலைமைகள் எல்லாம் மாறி பக்தி பெருவோடு வாழுகின்ற சந்தர்ப்பமும் மனித நேயத்தோடு மனிதர்களாக வாழுகின்ற அருமையான அந்த தெய்வீக உணர்வும் கிட்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இதனை ஒழுங்கு செய்து எங்களுடைய பாடசாலைக்கு கொண்டு வந்த இந்து குருமார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை சமூகத்தின் சார்பில் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. பெரியகுளம் மகாவித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் ஆசி செய்தியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். உண்மையில் பெரியகுளம் மகாவித்தியாலய மாணவர்கள் சைவ ஒழுக்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள் என்ற நிலையிலே நாங்கள் இப்போது இந்த பாடசாலையினுடைய திலக சங்கற்பமான ஒரு விழாவிலே எம்பெருமான் வைத்தீஸ்வரநாதனுடைய அந்த திருக்கோலத்தை காண்பதற்காக மாணவர்கள் வரிசை கிரமமாக நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். என்ன டிவில
ஆம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் சிவன் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பாணார்பண்டை சிவன் திருத்தலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த ரதபவனியானது இப்போது கொக்குவில் இந்து கல்லூரிக்கு அருகிலே நடைபவனியாக வருகின்ற சிவனடியார்கள் சகிதமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே திருமதி புஷ்பாதேவி அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்களை பெருக வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இந்த இன்றைய விழா பற்றி ஆசிரியர்களே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தற்காலத்திலே ஏற்பட்டுள்ள சமூக சூழ்நிலையில் இத்தகைய ஒரு விழா மிக மிக அவசியமானது. எங்களுடைய மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் சமய ஒழுகலாறுகளை பின்பற்றுவதற்கு இது ஒரு இந்து சக்தியாக அமைய வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். உங்களினூடாக உங்கள் பாடசாலை சார்பாக கொக்குவில் இந்து கல்லூரி சார்பாக சர்வதேச குருமார் ஒன்றியத்திற்கு நீங்கள் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள் என்ன? எங்களுடைய நாட்டிலே தற்போது ஏற்பட்டு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இத்தகைய ஒரு விழிப்புணர்வை நீங்கள் இன்றைக்கு சர்வதேசத்திற்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த பெரும் முயற்சியை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நிச்சயமாக ஆசிரியர் புஷ்பாதேவி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இன்று பாடசாலை மாணவர்கள் கொக்குவில் இந்து கல்லூரி என்று சொன்னாலே தனித்துவமான ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த ஓம் கல்லூரியினுடைய ஆசிரியர் தயாபரன் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். என்று இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற சர்வதேச குருமார் ஒன்றியத்திற்கு நீங்கள் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள் என்ன? எங்களுடைய நாட்டிலே சாந்தி சமாதானம் ஏற்பட்டு எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த ஓம் நம சிவாயனுடைய தாரண மந்திரமாக நாங்கள் இதனை சிவனிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் பாடசாலை மாணவர்கள் நல்ல முடிவான எதிர்காலத்தை நோக்கி நகர்வதற்கு உங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. எங்களுக்கெல்லாம் பெருமையும் புத்துணர்ச்சியும் அளிக்கின்றது என்பதை நாங்கள் கூறுவதில் பெருமை அடைகின்றோம். ஆமாம், தயாபரன் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாடசாலை மாணவர்கள் கொக்குவில் இந்து கல்லூரி மாணவர்கள் வரிசை கிரமமாக நின்று அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாடனம் செய்த வண்ணம் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஓம் கொக்குவில் இந்து கல்லூரி மாணவர்களுடைய அந்த நிகழ்வினை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். அற்புதமாக அந்த பெருமானை ஆராதனை செய்கின்ற அந்த பாடசாலை மாணவிகளை பார்க்கின்றோம். ஒழுங்காக நின்று ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்த வண்ணம் இருக்கின்ற அந்த சின்னம் சிறுவர்களை நாங்கள் இப்போது பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே கொக்குவில் இந்து கல்லூரி மைவிழி அவர்கள் இப்போது இந்த சர்வதேச குருமார் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சிவலிங்க பெருமானுடைய பேழைக்கு அவர் விடுக்கின்ற அந்த அன்பான வேண்டுகோள் எதுவென நாங்கள் சிறிது செவிமடுப்போம். இந்த விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த விழாவின் மூலம் நாங்கள் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை. ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்றீர்கள். இதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கின்றது? நாங்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம், நல்லா படிக்கலாம். பாடசாலைகளில் கொக்குவில் இந்து கல்லூரியில் நீங்கள் விழாவினை சிறப்பாக சைவ சமய விழாக்களை ஏற்பாடு செய்து நடத்துகின்றீர்களா? நிச்சயமாக கயல்வெளியினுடைய கருத்து எல்லோரையும் வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்விலே நாங்கள் பல நேயர்கள் இந்த சிவனடியாருடைய இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலே பெருமைக்குரிய நிகழ்வு என்று கூறிக்கொண்டு கொக்குவில் அருள்மிகு மஞ்சமனப்பதி முருகன் தேவஸ்தானத்துக்கு அருகிலே அதற்கருகிலே கொக்குவில் இந்து கல்லூரிக்கு அருகிலே நின்ற இந்த நிகழ்வுகளை செவிவனவே செவிமடுக்கின்றோம். மீண்டும் ஒரு தரம் இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்று Namah Shivaya.
சர்வதேச இந்து மத குருமாரோக்கிய ஏற்பாட்டில் சர்வதேச ஓம் நம சிவாய பிரார்த்தனை ஒளிபெருக்கி வாகனத்தின் பின்பு வரும் 3 பவனியில் உங்களுடைய பத்திரங்களை சமர்ப்பித்து எம்பெருமானுடைய இந்த சித்திகளை பெற்றுக் கொள்ளும் வண்ணம் ஆண்புடன் அழைக்கின்றோம்.
நேர்களை நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். புனித சித்தர்கள் ஞானிகள் வாழ்ந்த இனிவில் பகுதியிலே இப்போது பண்ணார்பண்ணை சிவன் திருத்தலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருத்தர பவனி இப்போது இனிவில் பகுதியை வந்தடைந்திருக்கின்றது. இப்போது திருமதி மகாலிங்கம் சிவம் ஆசிரியர் அவர்கள் இப்போது சர்வதேச குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ரத ஊர்வல பவனியில் பற்றிய சிறு கருத்துரைகளை வழங்குமாறு அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த சர்வதேச குருமார் ஒன்றியத்தினுடைய இந்த ரத பவனியானது எங்கள் இந்து மாணவர்களுடைய இந்து மக்களுடைய உள்ளத்திலே ஒரு உணர்ச்சியையும் பக்தியையும் ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. எங்களது சமூகத்தின் இன்றைய நிலையிலே இவ்வாறான ஒரு ரத பவனி ஊர்வலமானது எங்கள் மாணவர்களிடையேயும் எங்கள் இந்து சமயத்தினரிடையும் ஒரு புத்தெழுச்சியையும் ஊக்குவிப்பையும் அளித்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் எமது சமயத்தை நாளும் மேலும் உணர்வுபூர்வமாக வளர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமாம், சிவலிங்கம் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி சிவம் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாடசாலை மாணவர்கள் தங்களை பிரதிபலிக்கும் வகையிலே மாணவ செல்வங்கள் இந்த விழாவிலே சிறப்பாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவானந்தன் கம்சா அவர்கள் இந்த விழா சர்வதேச குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகின்றது. இந்த விழா பற்றிய சர்வதேச குருமார் ஒன்றியத்துக்கு கிடைக்கின்ற அன்பான வேண்டுகோள் என்ன, இந்த விழா பற்றிய அபிப்பிராயம் என்ன, இந்த விழாவினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஏன் நீங்கள் இந்த இடத்திலே கொடுக்கிறீர்கள் என்றதை பற்றியும் அவர் நமக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிவாய நம மந்திரமானது சைவ சமயிகளாகிய நாம் தினமும் நாவில் கூற வேண்டிய ஒரு மந்திரமாக காணப்பட வருகின்றது. இந்த சைவ சமயத்தை நாம் மேலோங்குவதற்கு இந்த சிவாய நம மந்திரமானது மிகவும் நமக்கு உறுதுணையாக காணப்படுகிறது. சிவாய நம என சிந்தித்திருப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே மதியாகும். இவ்வாறு இந்த ஊர்வலம் நடைபெறுவதானது இந்த மாணவர்களாகிய மக்களும் மிகவும் நன்மையை தரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களாகிய நாமும் இந்த ஊர்வலத்தில் கலந்து சிவனது நன்மையை பெற்றுக்கொள்வோம். நன்றி. ஆமாம், சிறப்பான செவியை வழங்கிய அந்த மாணவிக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், கையிலையும் கிரியிலே இருக்கின்ற பெருமானுடைய அந்த காட்சி போல இந்த காட்சியானது காங்கேசன்துறை வீதி வழியாக பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். கோலாகலமாக புண்ணிய நாளாம் இன்றைய நாள் சைவ உலகுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சைவ சீலர்கள் நாங்கள் என்றுமே சளைத்தவர்கள் அல்ல, சைவத்தை பேணி பாதுகாக்கின்றவர்கள் என்ற ஒரு ஒருமித்த குரலோடு இந்த மாணவ செல்வங்கள் இனிவில் மத்திய கல்லூரியுடைய மாணவர்கள் இன்றைய விழாவிலே சிறப்பாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய வாயிலும் ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரம் உச்சாடனம் ஒலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு விடியலை நோக்கி பயணிக்க வேண்டும். எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என கூறி மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். ஆமாம், இன்றைய ரதபவனி விழா விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்தி பவனி விழாவிலே பல பாடசாலை மாணவர்கள் தெருவீதி எங்கும் அந்த பெருமானுடைய அந்த விழாவினை வரவேற்பதற்காகவும் ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தினுடைய உச்சாடனத்தை தாங்கிய அந்த ஊர்தியை பார்த்து இந்த ஓம் நமசிவாய என்ற உச்சாடனத்தையும் சொன்னவனம் இருக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வோடு நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். இனிவில் மத்திய கல்லூரியினுடைய ஆரம்ப பிரிவு பாடசாலையினுடைய சண்முகராஜா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். சர்வதேச குருமார் ஒன்றியத்தினுடைய இந்த ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற விழா பற்றி நீங்கள் என்ன கருத்து கூற விரும்புகிறீர்கள்? குருமார் ஒன்றியத்துக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது பாடசாலை மாணவர்களோடு இந்து சமய ஆற்றலை அறிவை தூண்டுவதற்காக ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை கருதுகின்றோம். மற்றும் சரியாடு ஆமாம், அந்த கருத்தை கூறிய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் ஒரு களம் அமைக்கும் வரை இந்த விழாவினை ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பாடசாலை
இனிவில் மத்திய கல்லூரியினுடைய பாடசாலை ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக. இன்று ராமநாதன் மகா வித்தியாலயத்தினுடைய பாடசாலை மாணவர்கள் அந்த ஓம் நம சிவாய என்கின்ற அந்த ஓலைச்சுவடியை சுமந்து வருகின்ற அந்த ரதத்துக்கு அருகிலே நின்று கொண்டு இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை காணுகின்றோம். உண்மையில் சமயத்தினுடைய தனித்துவத்தை விளங்குகின்ற ஒரு பாடசாலை ராமநாதன் கல்லூரி. அந்த வகையிலே அந்த பாடசாலை மாணவர்கள் அணிவகுத்து அந்த பெருமாளுடைய அந்த அற்புதமான அந்த அந்த சுவாமியை சுமந்து வருகின்ற அந்த ஊர்திக்காக இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் தனித்துவம் மிக்க ராமநாதன் கல்லூரி பாடசாலை மடதனான் மடம் ஆஞ்சநேயர் அருகிலே அமைந்திருக்கிறது. இந்த பாடசாலை மாணவர்கள் அணிவகுத்து பெருமானைக்கு அந்த கைலையங்கிரியிலே இருக்கின்ற அந்த பெருமானுக்கு அற்புதமாக அந்த பெருமானை படுவதற்காக இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை உங்களுக்காக சுனேகா ஆசிரியர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த ஓ நம சிவாய அந்த ஊர்தியானது ஓலைச்சுவடிகளை சுமந்து செல்கின்ற இந்த வீதியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ராமநாதன் கல்லூரியுடைய ஆசிரியர் விடுக்கின்ற சைவ உலகிற்கு அன்பான வேண்டுகோள் என்ன என்பதை நாங்கள் சிறிது செவிமடுப்போம். இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நாம் தினமும் செபித்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இப்போ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை திரும்ப சொல்வோமாக. ஆமாம், ராமநாதன் கல்லூரியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த பாடசாலை சைவ உலகத்திற்கு எடுத்துக்காட்டியாக திகழ்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே மருதனான் மடத்துக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு பாடசாலை ராமநாதன் கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய மாணவிகள் அந்த பெருமானுடைய அந்த ஊர்திக்கு அந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சாடனம் செய்து தாங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் அள்ளித்தருகின்ற நாயகனாம் கையிலையும் கிரியிலே இருக்கிற பெருமானுடைய அந்த இஷ்ட சித்திகளை பெறுவதற்காக இரண்டு பக்கங்களும் வீதி இருமரங்கிலும் நின்று அந்த ஆராதனையில் ஈடுபடுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் கண்ணார கண்டுகொண்டு இருக்கின்றோம். ஆமாம், பாடசாலை மாணவர்கள் மிகவும் கோலாகலமாகவும் பக்திபூர்வமாகவும் வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆலயத்தினை சென்றடைகின்றது. எனவே இவ்வீதியிலிருந்து
வாயில்களையும் புனிதப்படுத்தி எம்பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெற்றுக் கொள்ளும் வண்ணம் அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றிய ஏற்பாட்டில் ஓம் நம சிவாய பிரார்த்தனை ஊர்வலம் இன்று யாழ்ப்பாணம் வண்ணை வைத்தீஸ்வர ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி KKS வீதி வழியூடாக கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்தினை சென்றடைகின்றது. இவ்வீதி ஊர்வலமானது ஓம் அடியார்களுக்கும் எங்களுடைய இந்த வடபகுதியினுடைய எங்கள் தமிழ் இந்து மக்களினுடைய மேன்மைக்காக இன்று நடைபெற இருக்கின்ற இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்போடு யாழ் மல்லாகம் மகாவித்தியாலயத்தின் சார்பில் வரவேற்று கொண்டு இந்த விழாவினுடைய மகத்துவம் உண்மையிலேயே மேலானது. ஏனென்று கேட்டால் உண்மையிலேயே இன்று உலகளாவிய ரீதியிலும் அகில இலங்கை ரீதியிலும் எங்களுடைய தமிழ் பேசும் பிரதேசங்களிலும் இடம்பெறுகின்ற சில எதிர்பாராத விளைவுகளுக்கு விமோசனம் அளிக்கும் வகையிலே இந்த நிகழ்வு நடைபெறுவதனையிட்டு உண்மையிலேயே எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இணைந்திருக்கின்றோம். மல்லாகம் பகுதியிலே இப்போது எங்களுடைய ரதபவனியானது வருகை தந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே பல பேர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே இப்போது நாங்கள் மல்லாகம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி ஒருவருடன் நாங்கள் இந்த இடத்திலே தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த விழா பற்றி, இந்த ஓம் நம சிவாயா பற்றி அந்த மாணவி எடுத்துரைக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் சிறிது நேரம் செவிமடுப்போம். இந்த விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் நல்லது. ஆமாம், அந்த மாணவியினுடைய கருத்துக்கு நாங்கள் முதற்கண் நன்றி கூறிக்கொண்டு இந்த பாடசாலையினுடைய விழாவை நாங்கள் பார்க்கின்ற போதே உண்மையிலே இந்த பாடசாலையை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வரவேற்பினை பார்க்கின்ற போதே ஒரு பெருமையாக இருக்கின்றது. சைவத்தினுடைய பெருமை இங்கே தலை தோங்குகின்றது. அந்த வகையிலே பாடசாலை மாணவர்களை பார்க்கின்றோம். மல்லாக மகாவித்தியாலயத்தினுடைய பாடசாலை மாணவர்கள் இந்த நிலையிலே இருக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த விழாவை சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்தாசை நல்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் இந்த விழாவிலே அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே மல்லாக மகாவித்தியாலயத்துக்கு அருகிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில்
தெல்லிப்பளை அருள்மிகு ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான முன்றலில் நின்று ஓம் நமச்சிவாய என்கின்ற பக்தி எழுச்சியோடு கூடிய தெய்வீக பிரார்த்தனை ஊர்வலத்திலே எங்கள் தேவஸ்தான நிர்வாக சபை மற்றும் எங்கள் துர்காபுரம் மகளிர் இல்ல பிள்ளைகள், காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்து இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக சைவ திருக்கோவில்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை போக்குவதற்காக ஒருமித்த குரலாக தெய்வீக வழிபாட்டு நிகழ்ச்சியாக இந்த ஊர்வலம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பட்டணத்து சிவன் கோவிலில் ஆரம்பமான இந்த ஊர்வலம் பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்றாக விளங்குகின்ற கீரிமலை நகுலேஸ்வர பெருமானிடத்திலே நிறைவு பெற இருக்கின்றது. இந்த வரலாற்று நிகழ்ச்சி எவ்வளவோ காலமாக சைவ மக்கள் படுகின்ற துயரை உலகுக்கு எடுத்துரைப்பதோடு இறைவனிடம் மன்றாடுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஓம் நமச்சிவாய என்கின்ற உயர்ந்த மந்திர வார்த்தை மகிமை மிக்கது. எந்த ஒரு துயரையும் போக்கக்கூடிய சக்தி இந்த மந்திர வார்த்தைக்கு உண்டு என்பது சைவ மக்களின் நம்பிக்கை. இந்த வகையிலே எங்கள் பாரம்பரிய சைவ திருக்கோவில்கள் இன்னும் பல பூசையற்று காணப்படுகிறது. குறிப்பாக மயிலிட்டி, காங்கேசந்துறை, தையிட்டி, கட்டுவன், பலாலி போன்ற இடங்களிலும் கீரிமலையிலே கிருஷ்ணன் கோயில் போக முடியாமல் பல வருடங்களாக அந்த இடத்துக்கு மக்கள் போக முடியாமல் இருக்கிறது. இந்த துயர்களை போக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சி வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இந்த பிரார்த்தனையோடு எங்கள் கோயில்கள் பாதுகாக்க முற்படுகின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. உலகத்துக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது என்று நாங்கள் கருதுகின்றோம். தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறது. இத்தகைய வழிபாட்டு ஊர்வலங்களை நாங்கள் மதிக்கின்றோம். இத்தகைய அமைதியான பிரார்த்தனை எங்களுடைய சிந்தனையை வெல்லும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பிகைக்கு இலங்கையில் பல ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த தரவரிசையில் தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்தினுடைய முன்றலிலே இப்போது ஓம் நமசிவாய என்ற பேழையை சுமந்த வண்ணம் ஊர்தியானது வந்த வண்ணம் இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருமரங்கிலும் வீதியோரங்களில் நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். துர்க்கை அம்பாளை வேண்டினாள், தூயவரம் தந்திடுவாள் நாயகியாள் என்கின்ற அந்த காப்பு கிணங்க உத்தமையாளுடைய திருச்சன்னிதானத்துக்கு அருகிலே நடேஸ்வரா கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் இங்கே அணிவகுத்து அந்த பெருமானுடைய அந்த பிரார்த்தனைக்கு ஈடுபட்டு நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நடேஸ்வரா கல்லூரியினுடைய மாணவி ஒருவரிடம் இந்த ஆலயத்து இந்த பவனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி நாங்கள் வினாவ இருக்கின்றோம். அந்த வகையிலே அதிபர் அமிர்தலிங்கம் அவர்களோடு நாங்கள் இந்த இந்து மத தத்துவத்தினை விளக்குகின்ற இந்த பேழை ஊர்தியாக வருகை தந்திருக்கின்றது. ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தோடு அந்த ஓலச்சுவடிகளை சுமந்து கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பேழை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இந்த சமயத்தின் பழைய தொன்மையை இந்த காட்டக்கூடியதாகவும்
இந்த மாணவர்கள் இந்த சமய ஆன்மீக வழியில் செல்ல வேணும், பின்பற்ற வேணும் என்று இந்த தற்கால உலகில் இது ஒரு முக்கியமான ஒரு ஊர்வலமாகவும் இந்த மாணவர்களுக்கு இது வேண்டத்தக்கதாகவும் சகல இந்து மதத்திற்கும் இது ஒரு முக்கியமான இது வேண்டுகோள். நிச்சயமாக நடேஸ்வரா கல்லூரியுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தெல்லிப்பளைதனிலிருந்து அருகொடுக்கின்ற நாயகியாம் துர்க்கை அம்பாளுடைய திருச்சன்னிதானத்திலே மிக பிரமாண்டமான இந்த ஒளிப்பலியானது காங்கேசன்துறை வழியாக கீரிமலையை சென்றடைய இருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உண்மையில் ஓமெனும் தத்துவத்தை விளக்கி இந்த ஒளிப்பலியானது இன்னும் சொற்ப வேளையில் கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த வேளையிலே கொஞ்சம் நிற்பாரு. மீண்டும் இணைந்திருக்கின்றோம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகிலே பண்டார்பண்டை சிவன் ஆலயத்திலிருந்து காலை உற்சவங்களோடு ஆரம்பிக்கப்பட்டு பெறப்பட்ட பேழையானது அந்த பெருமானுடைய அந்த ஓலைச்சுவடிகளை தாங்கி வருகின்ற பேழை இப்போது பெருமானுடைய சன்னிதானத்துக்கு அருகிலே இருக்கின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. பலராலும் போட்டிசைக்கப்பட்டு மாருதா பூர்வீக வள்ளியினுடைய குதிரை முகம் மனித முகமாக மாறப்பெற்ற ஒரு புண்ணிய திருத்தலத்துக்கு அருகிலே நின்று இந்த நிகழ்வுகளை நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சகல செல்வங்களும் தருகின்றவன் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம். எத்தனையோ யுத்தகால இடர்களுக்கு மத்தியிலும் இந்த திருத்தலத்திலே நடைபெறுகின்ற ஒரு புண்ணிய திருநாள் இன்றைய நாள். ஆமாம், மருத நிலம் சூழ்ந்த பகுதி கொண்ட பச்சை நிறங்கள் கொண்ட திருத்தலத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலும் பல திக்குகளிலிருந்தும் அடியார்களுடைய அந்த ரதபமணி ஊர்வலமானது இந்த இடத்தை வந்தடைந்திருக்கின்றது. எங்குமே நந்தி கொடிகள் பறக்கப்படப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே ஒவ்வொரு வாகனங்களை நாங்கள் பார்க்கிற போது நந்தி கொடிகளை சுமந்த வண்ணம் பெறுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இந்த மாகாணத்தை வெளிகாமத்தை இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற மாவட்டபுரத்தை கந்தசுவாமிக்கு அருகிலே காங்கேசன்துறை வீதி நடுவிலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். ஆமாம், வரிசையாக அந்த திருத்தலத்தை நோக்கி பவனி வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஊர்திகள் அந்த சுவாமியை சுமந்து செல்லுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். பார்க்கின்ற போதே எங்களுக்குள்ளேயே ஒரு புலாங்கிதம் ஏற்படுகிறது. உண்மையிலே வரலாற்று சிறப்பிலேயே சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம் நிகழ்த்தி இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் நமக்கு பேருதவியாக அமைந்திருக்கிறது. எல்லோருடைய மனங்களிலும் ஆன்மீகத்தை நிலை ஊட்டுவதற்காகவே இது அமைந்திருக்கின்றது. ஆமாம், எல்லா ஊர்திகளும் இப்போது நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம்.
ஓம் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தன்னகர்த்தே கொண்டு அந்த வாகனங்களிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற சுவரொட்டிகள் சான்று பகிர்கின்றன. ஆமாம், வரிசை கிரகமாக அந்த வாகனங்கள் கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களே நாங்கள் தொடர்ந்தும் சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தனிதானத்தில் இன்னும் சொற்ப வேளைகளில் அந்த ஓம் நம சிவாய என்ற அந்த ஓலைச்சுவடிகளை சுமந்து வருகின்ற ஊர்தி தற்போது கீரிமலையை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது. கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய அற்புதங்கள் ஈச்சரங்களில் ஒன்றாக இன்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கடலுக்கு அருகிலே பெருமான் தான் நுழைந்த இடமாக அந்த இடம் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்திலே அற்புதங்கள் நிறைந்து மாருதா பூர்வீக வள்ளியினுடைய குதிரை முகம் மனித முகமாக மாறிய வரலாறு சான்றுகள் நமக்கு சான்று பகிர்கின்றன. அது மாத்திரமல்ல, மாசி மாத சிவராத்திரி விழா கூட சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழமை. இந்த விழாவை நாங்கள் பார்க்கின்ற போது கோலாகலமாக இந்த விழா என்று நாங்கள் குறிப்பிடப்படுவது இந்த ஊர்தியானது இன்னும் சொற்ப வேளையிலே நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை வந்தடைய இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுடைய நாபினாலே ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதிய வண்ணம் அந்த பஞ்சாட்சரத்தை ஓதிய வண்ணம் பெறுகின்ற அடியவர்கள் ஓடு அந்த ஊர்தியும் வந்த வண்ணம் இருக்கிறது. கைலையங்கிரியில் கைலையங்காட்சியோடு சிவலிங்க பெருமான் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறது. ஆமாம், நாங்கள் கோவிலை அண்மைத்து இருக்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே பேழை திருத்தலத்தை வந்தடைய இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். காலை 8 மணி அளவிலே பன்னார் பண்ணை வைத்தீஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலிருந்து அலங்காரங்களுடன் புறப்பட்ட அந்த ஊர்தியானது பல இடங்கள், பல தேசங்கள், பல ஊர்கள் என காங்கேசன்தூர் வீதியை அலங்கரித்த வண்ணம் இப்போது கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை அலங்கரிப்பதற்காக சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாடனம் செய்த வண்ணம் பல அன்பர்கள் சிவனடியார்கள் சகிதம் ஊர்தியானது மெதுவாக அசைந்து அந்த கைலையம் பெருமானை சுமந்து வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். சிவனே, உலகிற்கு முழுமுதற் கடவுளாக வந்த பரம்பொருளே, உலகத்தின் நன்மைக்கும் உலகத்தின் சாராம்சத்திற்கும் அடிநாதமாய் விளங்குபவனே, உன் அற்புதங்கள் உலகெங்கும் ஓங்குகின்ற இந்த நேரத்திலே நல்லருள் தந்திட நீ வர வேண்டும். உன் அருளெல்லாம் உலகமெல்லாம் ஓங்க வேண்டும். உன்னை வியந்து வருகின்ற அன்பர் புகழெல்லாம் என்றுமே மங்கா புகழாக பெற அந்த சிவலிங்க பெருமான் இப்போது அந்த நகுலேஸ்வர பெருமானுடைய அருகிலே ஆலவிருஷத்துக்கு அருகிலே வந்த வண்ணம் இருக்கிறார். அற்புதமாக சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த விழாவும் இந்த மக்களுடைய நல் விடியலுக்காகவும் சைவ சமயத்தினுடைய ஆலயங்கள் இன்று இடித்து அளிக்கப்படுகின்றன. எத்தனையோ அசம்பாவிதங்களுக்கு மத்தியிலும் சைவத்தை வளர்ப்பதற்காக எத்தனையோ ஞானிகள், ரிஷிகள், மகா முனிவர்கள் வாழ்ந்த புண்ணிய யாழ்ப்பாண பூமியிலே இன்று காடைத்தனம் மேலோங்கி சைவ ஆலயங்கள் இடித்து அளிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஆலயங்கள் உடைப்பு மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய சிலைகள் யாவும் திருடப்படுகின்றன. ஆலயத்தினுடைய சுவாமியினுடைய வாகனங்கள் திருடப்படுகின்றன. இப்படி எத்தனையோ அசம்பாவிதங்கள் யாழ் மண்ணிலே நிலை கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் அழிந்து மக்கள் தார்மீகத்தோடும் தர்மத்தினை நீதியையும் நிலைநாட்டி சமூகத்திலே நட்பிரஜைகளாக வாழ்வதற்காகவுமே இந்த நடைபவனி விழா ஏற்பாடு செய்து கோலாகலமாக புண்ணிய நாளிலே, இன்றைய வெள்ளிக்கிழமை நாளிலே பல அன்பர்கள் சிவனடியார்கள் ஏராளமாக பெருக தருகின்ற ஒரு திருநாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆமாம், சிவலிங்க பெருமான் இப்போது ஆலபிஷத்துக்கு அருகிலே வந்து அமர்ந்திருக்கின்ற காட்சியும்
அது மாத்திரமல்ல, பல தேசங்கள் பல ஊர்களிலிருந்து வருகிற அந்த ஊர்திகள் அந்த ஆலயத்தினுடைய ஊர்திகள் இப்போது கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிற பெருமான், அள்ளி வரங்கள் கொடுக்கின்ற நாதன் எங்களுடைய பெருமான் சிவபெருமான், ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி. மாதங்களிலே மார்கழி மாதம் என்று சொன்னாலே திருவம்பாவை தொடக்கம் எத்தனையோ பல நிகழ்வுகள் சைவ சமயத்தவர்கள் கொண்டாடுவார்கள். ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை கூறுகிறார், மாதங்களிலே மார்கழி தான் என்று. அந்த அளவிற்கு மாதத்திலே நிறைந்த புண்ணிய மாதம் மார்கழி மாதம். அது மாத்திரமல்ல, அதற்கு வருகின்ற அடுத்த மாதமாம் தை மாதம். இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே எமக்கு விடியலை தருவதற்காக எல்லாம் வல்ல நகுலேஸ்வர பெருமான் இப்போது நகுலேஸ்வரத்தினுடைய திருத்தலத்தை நோக்கி அந்த நடைபவனி வந்த வண்ணம் இருக்கிறது. ஆமாம், எங்களுடைய விடியலை வேண்டி மக்களுடைய நல்ல உழைப்பை நாடி மக்கள் சுபிட்சமான எதிர்காலத்தோடு வாழ வேண்டும். கிடைக்கின்ற செல்வங்கள் யாவும் நல்லதாக அமைய வேண்டும். நாட்டிலே சுபிட்சம் ஏற்பட வேண்டும், மழை வேண்டும், யாவும் நல்லதாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்தே இந்த ஊர் நடைபவனி விழா கோலாகலமாக மன்னார்பண்ணை சிவன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்போது கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை வந்தடைந்திருக்கின்றது. பல அடியார்கள் சகிதமாக, நெல்லை குறுமுதல்வர் சகிதம், எங்களுடைய ஆறு திருமுருகன் அவர்கள் சகிதமாக, எங்களுடைய இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் சகிதமாக பெருமானுடைய இந்த ரதபவனியானது, பெருமானுடைய ஊர் ரத பவனியானது ஊர்தி இப்போது இருப்பிடத்தை நோக்கி தன்னுடைய ஓலைச்சுவடிகள் என்று சொன்னாலே நாம் அறியக்கூடியது ஓம் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சரத்தை ஜபிக்கின்ற அந்த மந்திர ஓலைச்சுவடிகளை சுமந்த வண்ணம் இந்த கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்தை வந்தடைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றோம். உண்மையிலே இன்னும் சொற்ப வேளையிலே நகுலேஸ்வர பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், யாக கீர்த்தனங்கள் நடைபெற இருக்கிறது. ஆமாம், அடியவர்கள் எண்ணிறைந்த அடியவர்கள் யாழ்ப்பாணத்தில் அல்ல பல பாகங்களிலும் இருந்து இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விழாவை பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது. உண்மையில் இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே இன்று இங்கு மட்டுமல்ல, இந்துக்கள் வாழுகின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் மந்திரம் காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் ஒளிபரப்ப வேண்டும் என தாழ்மையான வேண்டுகோளை சர்வதேச இந்து குருமார் ஒன்றிய மனமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், கோலாகலமாக நல்ல நாளிலே நான் மக்கள் வாழுகின்ற இந்த திருத்தலத்திலே யாழ்ப்பாணம் யாழ்வாடி பரிசு பெற்ற யாழ்ப்பாணத்தில் சைவ ஆமாம் சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இலங்கை திருநாட்டில் ஈழமணி திருநாட்டில் சைவமும் தமிழும் தலை தோங்குகின்ற யாழ்ப்பாணத்தில் இப்போது கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்துக்கு அருகிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். சைவ சீலர்களாக இளைஞர்களை வித்து வளர்த்து அவர்களை நட்பிரைகளாக உலகிற்கு கொண்டு வருவதற்காகவும் எங்களுடைய நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் வேண்டி நல்லெண்ண கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்தும் இன்றைய விழா கோலாகலமாக இந்த நடைபவனி யாத்திரை நல்லபடி நடந்து ஈடேறுகிறது. ஆமாம், அந்தன சிவாச்சாரியர்கள் சகிதம் சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் விடுத்த வேண்டுகோளை சகல மக்களும் இன்ன மத பேதமின்றி இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக புண்ணிய பூமியிலே இவ்வாறான விழாக்களை ஏற்பாடு செய்து சலகட்டத்திலே ஆமாம், எல்லாம் வல்ல நல்லருள் தந்து இயக்குகின்ற கிரிமலை நகுலேஸ்வர பெருமானை நோக்கி நடைபவனியாக தமிழர்தம் வாழ்விலே விடியல் வேண்டும், எங்கள் சைவத்தை வளர்த்திட நல்லருள் வேண்டும் என்ற நாமத்தோடு அடியவர்கள் சிவனடியார்கள் பெருமான் நகுலேஸ்வர பெருமான் ஆலயத்தை நோக்கி நடைபவனியாக செல்லுகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம்.
எல்லோருடைய மனங்களும் ஒருமித்த குரலிலே ஓம் நமசிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தியானம் செய்தபடி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியையும் இளைஞர்கள், யுவதிகள், வயது வந்தவர்கள் என்ற வேறுபாடின்றி, இனமத வேறுபாடின்றி எல்லோரும் இந்த வழிபாட்டிலே ஈடுபடுகின்றார்கள். சுயநலம் அல்லாது பொது நலத்தோடு எல்லோருடைய வாழ்வுக்காகவும் விடியல் வேண்டி இந்த பிரார்த்தனையிலே சகலரும் நடைபவனியாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருத்தலத்திலே. பன்னார்பண்ணை சிவன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்தி பவனியானது இப்போது கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்தை வந்த வண்ணம் இருக்கிறது. பல அடியார்கள் இந்த விழாவிலே பங்கு பெற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே இப்போது பன்னார்பண்ணை சிவன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரதபவனியானது இப்போது திருத்தலத்தை வந்தடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே
எங்களுடைய சென்றோர் செல்வர் ஆர் திருமுருகன் அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த கிரியைகள் இனிதே நிறைவேறி இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு எவ்வாறு இருந்தது மற்றும் இங்கு நடைபெறுகின்ற ஆன்மீக நிகழ்வுகள் எவ்வாறு அமைய போகின்றது, இங்கு நடைபெற இருக்கின்ற கிரியைகள் பற்றி விளக்குவதற்காக வரலாற்று நிகழ்ச்சியாக ஓம் நமச்சிவாய என்கின்ற ஓங்கார ஒலியோடு யாழ்ப்பாணம் பட்டணத்து சிவன் கோவிலில் ஆரம்பமான இந்த சிறப்பு வழிபாட்டு ஊர்வலம் இப்பொழுது பஞ்ச ஈஸ்வர தலங்களில் ஒன்றாகிய கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்தை அடைந்திருக்கின்றது. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு மகா சன்னிதானம், சிவாச்சாரிய பெருமக்கள், பக்தர்கள் புடைசூழ இப்பொழுது பஞ்ச ஈஸ்வர தலமாகிய கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்திலே நிறைவாக இந்த வழிபாட்டு யாத்திரை நிறைவேற இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வண்ணார்பண்ணி வைத்தீஸ்வர ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்தி பவனியானது இப்போது கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றது. ஆமாம், ஓ நமசிவாய என்ற பேழையை சுமந்த அந்த பேழை, அந்த ஓலைச்சுவடியானது இப்போது ஒவ்வொரு அன்பர்களுடைய கைகளிலும் பரிமாறப்பட்டு திருத்தலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், எத்தனையோ அன்பர்கள் எவ்வளவோ துன்ப துயரங்களில் இருந்தாலும் இந்த நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காகவும் எங்கள் நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் மலர்ந்து ஒரு புதியதொரு யுகத்திலே சைவ சமயம் திகழ வேண்டும் என்ற கோட்பாட்டோடும் இன்றைய விழா கோலாகலமாக காங்கேசந்துறை வீதி வழியாக விரைந்து இப்போது கிரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே அமைந்திருக்கின்றது. உண்மையிலே எல்லோரும் நினைத்தபடி கைலயங்கிரியிலே சிவபெருமானுடைய ஆடல் பாடல்கள் எவ்வாறு இருந்ததோ, அன்று எவ்வாறு அருள் கொடுத்தாரோ, அதுபோல இந்த நானிலத்திலும் மக்களுடைய சுபிட்சகரமான எதிர்காலத்தை நோக்கி பெருமானுடைய அருள் திளைக்க வேண்டும் என்று நாட்டிலே நடைபெறுகின்ற ஊழல்கள், கொலை, களவு, கற்பழிப்பு போன்ற எல்லாம் மறைந்து சுபிட்சமான எதிர்கால வாழ்வோடு சைவ சமயத்தவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு தான் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்து ஆலயங்கள் எங்கும் களவுகள், ஆலயத்தினுடைய சிலைகள் திருடப்படுகின்றன. ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே புகுந்து அந்த சிலைகளை திருடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆலயத்திலே நடைபெறுகின்ற விழாக்களிலே களவு, பெண்கள் நகை அணிந்து போகக்கூடாத நிலை, அந்த அளவுக்கு இன்றைக்கு சைவ சமயம் எல்லாம் மங்கி ஒளிந்து சமயத்தை மாற்றுகின்றவர்களாக சில பேர் முனைகிறார்கள். அதையெல்லாம் மாற்றி பெருமானுடைய அற்புதத்தை திளைப்பதற்காகவே
அன்பர்கள் இந்த நீங்கள் எல்லோரும் சர்வ மதமாக சைவ சமயம் என்றுமே திகழ்கின்றது. ஆமாம், ஒவ்வொருடைய கைகளிலேயும் அந்த ஓம் நமசிவாய என்ற அந்த அரிச்சுவடி தாங்கி மூலமூர்த்தியாகிய கருவறையிலே இருக்கின்ற சிவலிங்கம் அது கொடுக்கப்படுகிறது. அதை எல்லோரும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்து அந்த ஓலைச்சுவடியை கருவறையில் இருக்கின்ற அந்த லிங்கேஸ்வர பெருமானுக்கு நாதனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நாதா, எங்கள் குறைகள் எல்லாம் அகற்றி இந்த மண்ணிலே நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இந்த பிறவிதோறும் அவனை பணிந்தவர்களுக்கு நல்லருள் கிட்டும். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் கூன்குருடு செபடுபார் என்று பிறத்தல் அரிது என ஒவ்வை மூதாட்டி சொல்லியிருக்கிறாள். அன்பர்களே, பிறவியிலே பெருங்கடல் பிரபுயாகிய இந்த மனித பிரபு எடுத்து நாங்கள் நல்ல காலம் என்று பெருமைப்படுங்கள். நிச்சயமாக அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வெல்ல நகுலேஸ்வர பெருமான் மாத்திரம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு சைவ சமயத்தவர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் நம்முடைய உருவாகிறது. ஏனென்று சொன்னால் பக்தி மயமாக பெண்கள் கூடுதலாக அந்த ஓலைச்சுவடியை சுமந்து பெருமானை நினைந்து செல்லுகிறார்கள். சைவ சமய பாரம்பரியத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலையும் அணிந்து சைவ சமய பாரம்பரியத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம். உண்மையிலே இத்தனைக்கும் மேலாக சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியம் விடுத்த வேண்டுகோளை அன்பர்கள் செவிமடுத்து வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் வீதிதோறும் பார்க்கின்ற போது பாடசாலை மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் அந்த இந்த சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய வேண்டுகோளை செவிமடுத்து அவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து பெருமான் வருகின்ற வீதிதோறும் தோரணங்கள் கட்டி கும்பம் வைத்து வழிபாடாற்றிய நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லாம் ஓம் நம சிவாயா என்ற 5 எழுத்து அந்த பஞ்சாட்சரத்தை உச்சாரணம் செய்கின்ற அன்பர்களை பார்க்கிறோம். நிச்சயமாக விடிவு காலம் நம்மை நோக்கி வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறது. நாம் எல்லோரும் ஒருமித்த குரலிலே ஒலிக்கின்ற இந்த ஓம் நம சிவாய மந்திரம் கையிலே இருக்கின்ற பார்வதி வரவேசரனுடைய மண்டபத்திலே ஒலிக்கும். நிச்சயமாக தமிழர்தம் வாழ்விலே சைவர்களாக, குறிப்பாக சைவ சமயத்தவர்களுடைய வாழ்வெல்லாம் விருட்சமாக்கப்பட போகிறது. இந்த ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஆலயங்களை ஒளிமயமான எதிர்காலத்துக்காக நாங்கள் வித்திட வேண்டும். அன்பர்களே, சின்னஞ்சிறுவர்களுக்கு நாங்கள் சைவ சமயத்தை ஊட்டி அவர்களை இந்த உலகத்திற்கு நாளைய விருட்சங்களாக ஆக்கக்கூடிய பொறுப்பு எம்மிடமே உருவாக வேண்டும். அதற்காகவே நாங்கள் மதத்தை பின்பற்றுகிறோம். மத வழிபாடு, ஆலய தரிசனம் என்பது ஆன்மாக்கள் ஒன்றிணைகின்ற இடம். எல்லோருடைய துன்பதியரம் தீர்க்கின்ற இந்த திருத்தலத்திலே இன்று நடைபெறுகின்றது. உண்மையிலே எவ்வளவு காலத்திலும் மக்களால் ஒரு காலத்திலும் கூட பின்பற்ற முடியாத ஒரு பின்னணியை இன்றைக்கு சர்வதேச குருமார், இந்து குருமார் ஒன்றியம் செய்திருக்கிறது. மக்களை திரட்டி சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சிறு கால இடைவெளியிலே மழை வேண்டி எத்தனை ஆலயங்களிலே பிரார்த்தனை செய்தார்கள். நிச்சயமாக சைவ சமயத்தவர்கள் பிரார்த்தனை செய்து அன்று மழை பெய்திருக்கிறது, இன்றும் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூர்வாங்க கிரியைகளும் சைவ சமயத்திலே மகிமை பெற்றவையாக இருக்கிறது. இன்றைக்கு சைவ சமயத்தினுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவனவாக இருக்கிறது. நிச்சயமாக தொழில்கள் மத்தியிலும் அதனை சற்று ஒதுக்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு மாதச்சரத்தை சிவாச்சாரியார்கள் கூட அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கிறார்கள். ஆமாம், சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று அன்பர்கள் கூடியிருக்கிறார்கள். எல்லாம் வெல்ல புதுமைகள் தந்தருளும் நகுலாம்பிகை சமேதராக இருக்கிற நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தோரணங்கள் ஓம் நம சிவாய, சிவாய நம என்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவபூமி என்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை, இலங்கையை திருமூலர் அன்று வர்ணித்ததற்கு ஒப்பாக இன்றைய விழா அமைந்திருக்கிறது. என்பர்களே, நிச்சயமாக எல்லோரும் பிரார்த்தியுங்கள். நாங்கள் எல்லோரும் இன்றைய நாள் ஒரு புனித நாளாகவே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று கூறி உங்களை மீண்டும் ஒரு கணம் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். இந்த ரதபவனியிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் குகதேவன் அவர்கள். இந்த பெருமான் நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவிலே பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே நகுலேஸ்வரன் இணைந்திருக்கின்றார். இந்த விழாவை பற்றி பெருமானுடைய அற்புதங்களை உலகெங்கும் பரவுகின்ற சிவன் டிவியினூடாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும், சமயத்தை விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு வந்திருக்கின்றார் அன்பர். அவரை நாங்கள் நகுலேஸ்வர ஆலயத்திலே அவரை இணைத்திருக்கின்றோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம்
கல்லும் தெற்பமாய் மிதந்திட வந்தது ஓம் நம சிவாய ஓம். கல்லூர் பெருமணம் தன்னில் முத்தி தந்ததும் சிவாய நம ஓம். எல்லை இல்லா ஆனந்தம் தந்திடும் ஓம் நம சிவாய ஓம். எழில்மிகு நாதன் திருப்பேர்தானே ஓம் நம சிவாய ஓம். ஆம், கல்லும் கடலினில் தெப்பமாய் மிதந்திட நாவு கரசரை திருப்பாதிரி புலியூரிலே கரை சேர்த்த மந்திரம். இல்லை இல்லை, திருஞான சம்பந்தர் தனது திருமணத்திலே தன்னுடன் வந்தவர்கள் யாவர்க்கும் முத்தி வேண்டும் என்று கேட்டபோது அங்கு அவர்க்கு முத்தி தந்ததும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமும் நமச்சிவாயவே. ஆம், அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாளும் ஓதிட நம்பினி தீரும். கூற்றாயினவாறு என்று அப்பர் பாடியதும் ஏனியோர்கள் சொன்னதும் அந்த ஐந்தெழுத்தின் உட்பொருள் என்று எம்பினி தீர. ஆம், உலகெல்லாம் சென்று உருக்குளைந்தின்று இங்கு வந்தோம் எம் சிவனே நம சிவாய. எல்லோர்க்கும் இதம் செய்யும் எம்பெருமானே நம சிவாய. நாளும் அம்பினை தீர்க்கும் நாதனே நம சிவாய. நல்லருள் இன்பம் தந்தருள் புரிவாய் ஓம் நம சிவாய. எல்லோர்க்கும் இன்பங்கள் தந்திடும் சிவனே, எல்லோர்க்கும் இன்பங்கள் தந்திடும் சிவனே. உன்னையே பணிந்தோம், உன்னடி துதித்தோம், ஓம் நம சிவாய என்றே பணிந்தோம். ஆம், ஓம் நம சிவாய என்றே பணிந்தோம். கூற்றாயினவாறு என்றதும் கூடல் நோய் மாறி மறைந்திடச் செய்ததும் நீயே. சொற்றுனை வேதியன் பாடிட அங்கு தோணியாய் மிதந்தது கல்லது தானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம். அன்பர்களுக்கு ஆனந்தம் தந்திடும் எம்பெருமானுக்கு வணக்கம். எங்கள் நகுலேஸ்வர பெருமானுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. நகுலேஸ்வரன் ஆதனே போற்றி. வந்து களைப்பாரி அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்து இங்கே களைப்பாறுகின்ற ஒரு இடத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்பர்களினாலே தியானித்தபடி எல்லோருடைய நாமமும் ஓம் நம சிவாய என்ற அந்த பஞ்சாட்சரத்தை நினைந்து உருகி வழிபடுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் கிரிமலை நகுலேஸ்வர திருத்தலத்திலே பார்க்கிறோம். கோடான கோடி அடியவர்கள் கூடுகின்ற ஒரு புண்ணிய திருத்தலம். பார்ப்பது ஓலைச்சுவடிகள், எல்லோருடைய நாமமும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓம் நம சிவாய என்ற நாமத்தை எல்லோரும் தியானித்து எழுதியிருக்கிறார்கள். இந்த ஓலைச்சுவடி தான் இங்கு ஊர்தியிலே பவனியாக பிறகு கொண்டு வந்து இந்த நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. எல்லோருடைய துன்பமும் துயரமும் தாங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் ஈடேற வேண்டும் என அன்பர்கள் தியானித்து வைக்கிறார்கள். நிச்சயமாக எல்லோருடைய தியானமும் நிறைவேறும். எல்லாம் வல்ல நகுலேஸ்வர பெருமானை தியானிப்பவர்கள் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்று கூறுவார்கள். அதுபோல இந்த பூவுலகத்திலே வந்த மாந்தர்கள் எல்லோரும் நற்பிரவியா எடுத்த பெருங்கடலாக இந்த மானிட பிரவி எடுத்து வாழ்க்கையிலே பொருளை வழிபடுகின்ற ஒரு புண்ணிய நாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று சர்வதேச உலகிலே வாழுகின்ற சகல இந்துக்களும் பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல நாள். இன்று இலங்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு சர்வதேசத்திலும் இருக்கின்ற இந்துக்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற ஒரு புண்ணிய நாள். எங்களுடைய சமயத்தை நாங்கள் நிலைநாட்டுவதும் சோதியாக விளங்குகின்ற சொரூப நாயகனை வழிபடுகின்ற ஒரு புண்ணிய நாளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம 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 சிவாய சிவாய நம ஓம்.
ஓம் நம சிவாய. பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே சுவடிகளுக்கு பஞ்சாலத்தி தீபம் காட்டப்படுகின்றது. எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும். ஈஸ்வரா, உன்னுடைய அருளன்றில் இவ்வுலகில் ஏதப்பா, உன் அருள்தான் இந்த உலகத்தையே வியாபிக்க வைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஓம் நம சிவாய என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கு தீபாராதனை காட்டி வழிபடுகின்ற அற்புதமான நிகழ்விலே அந்தர குருக்கள் சகிதம் சிவனடியார்கள் வரை ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வும் ஓமெனும் தத்துவத்தை உணர வைக்கின்ற அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மகே வந்தே சம்புமுமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே முகுந்தப்பிரியம் வந்தே பக்தஜனாஸ்ரயஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம். ஓம் எல்லாமல்ல நவலாம்பிகாதேவி சமேத நவலேஸ்வர பெருமானை பிரார்த்தித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த சிவாச்சாரியர் அவர்களுக்கும் மற்றும் குருமார் ஒன்றியம் இலங்கை குருமார் ஒன்றியத்தில் சேர்ந்த சகல குருமாரர் அவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் எல்லா இடமும் சுற்றி கொண்டு நவலேஸ்வர பெருமானத்தை தஞ்சமண்டு இங்கே வந்து இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இல்லாமல்ல எம்பெருமான் தீர்காயுஷம் சகல சம்பத்தலும் கொட்டு நீடுழி வாழ எம் பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த இந்திய நிகழ்ச்சி என்று எல்லோருடைய மனதிலையும் எப்படி ஊர்னது, எப்படி இதை எப்படி 1000 சிவநாமம் எழுத வேணும் என்று அந்த எண்ணம் வந்ததோ அன்றைக்கே எங்களுடைய பிணிகள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக நாங்கள் சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். மேலும் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் எல்லோரும் பெருமானையும் சிவாய நம என்று எந்த நேரம் எங்கள் வாயிலிருந்து ஒலிக்க வேண்டும். அப்பொழுது எங்களோட பிணிகள் எல்லாம் மாறும், எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மாறும். காலையில் இருந்து ஒரு 21 தரமாவது ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என்று உச்சரித்தால் அதை எங்களுடைய அன்றைய தினமே எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்றதை நான் எல்லோரும் கேட்டோன்னே சிவாச்சாரியர்கள் கனவே இருக்கின்றார்கள். அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி விளக்குவார்கள். ஓம் சகனா பவதோ சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினா சமேதமஸ்து மா வித்விஷாவகை சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தம் மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களுடைய பாதகமலங்களையும் பணிந்து கொண்டு குழுமிருக்கின்ற சிவனடியார்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நகுலேஸ்வர பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டிலே சிவனடியார் கூட்டத்தினருடைய மிகப்பெரிய பாரிய ஆத்மபூர்வமான ஒத்துழைப்பினாலே இன்றைய தினம் ஓம் நம சிவாய ஆன்மீக வங்கி ஏறக்குறைய 3.5 கோடி நாமங்கள் மூலதனமாக பிரார்த்தனை மூலமாக ஆன்மீக வங்கிக்கு இடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வாறு எதிர்கால நன்மைக்காக பணத்தை மூலதனம் இடுகின்றோமோ அதேபோன்று எங்களுடைய ஆன்மீக பலத்திற்காக இங்கு ஏராளமான அடியவர்கள் ஏறக்குறைய 40,000 அடியார்கள் இந்த 3.5 கோடி நாமங்களை எழுதியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆன்மீக முதலீட்டினாலே எங்கும் சைவம் தலைத்தோங்கும், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கின்ற வாக்கியம் சத்தியமாக ஜெயிக்கும் என்பது உண்மையாகும். அந்த வகையிலே மெய்யன்பர்களே, இந்த புனிதமான பணியிலே ஈடுபட்ட அனைத்து அடியவர்களுக்கும் சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய சார்பிலே நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த
பிரார்த்தனை திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அன்பர்களே, இந்து சமய வரலாற்றிலே, யாழ்ப்பாணத்தினுடைய சைவ சமய வரலாற்றிலே ஒரு சிறந்த ஒரு புனிதமான நாளாக நாங்கள் இதை எண்ணுகின்றோம். இன்றைய இந்த நிகழ்விலே எந்த அரசியல் கட்சியும் பார்க்காது எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அரச உத்தியோகத்தர்கள் சிறப்பாக வருகை தந்திருக்கின்றார்கள். அரச உத்தியோகத்தர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். மற்றும் தனியார் சிற்றூர்தி சேவையினர் தங்களுடைய பாரிய ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் தாகசாந்தி நிவர்த்தி அன்னதான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக கடந்த ஒரு கிழமையாக அனைத்து ஊடகங்களிலும் இந்த பிரார்த்தனை பவனி பற்றியதான செய்திகளை வெளியாக்கி மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்ற ஊடகங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அச்சு ஊடக அனுசரணையாக இருந்தவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வதேச இந்து மத குருமார் ஒன்றியத்தினுடைய அன்பான நாங்கள் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றினார்கள் என்று கூறாவிட்டாலும் கூட இங்கு அனைத்து வகையிலும் எல்லாரும் சிவனடியார் கூட்டமாக வந்து இங்கு பங்களிப்பு செய்தார்கள், தொண்டாற்றினார்கள். இந்த தொண்டினுடைய பெருமைகளை குருமார்கள் மூலமாகவும், நல்லையாதீன சுவாமிகள் மூலமாகவும், ஜாக்கிர சைதன்ய சுவாமிகள் மூலமாகவும் சிவனை சென்றடைந்து சிவார்ப்பணமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சிவார்ப்பணமாக்குகின்ற நிகழ்விலே கலந்து கொண்ட சிவாச்சாரிய பெருமக்கள் மற்றும் நல்லையாதீன சுவாமிகள், ஜாக்கிர சைதன்ய சுவாமிகள் அனைவருக்கும் எங்களுடைய இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வை நாங்கள் செய்வதற்கு வீதி ஒழுங்குகள் மற்றும் ஒலிபெருக்கி முதலானவற்றுக்கு பாதுகாப்புகளையும் ஒழுங்குகளையும் செய்து தந்த காவல்துறையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த புனிதமான கைங்கரியங்கள் சிறப்பாக நடைபெற வெளிநாடுகளிலிருந்தும் தங்களுடைய ஓம் நமச்சிவாய மந்திர ஏடுகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான அன்பர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சிறப்பாக பாரத தேசத்திலிருந்து இந்து சமய குருமார் சங்கங்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூர்ணமான ஒத்துழைப்புக்கு நல்கிய ஊர்திகள் பவனிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த ஆலய அறங்காவல பெருமக்கள் மற்றும் சைவ பெருமக்கள் அனைவருக்கும், வர்த்தக சங்கத்தினர்கள், சிற்றூர்தி சங்கத்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் பாடசாலை கல்வி சமூகத்தினர்கள், வலயம், கோட்டம், மாகாணம் என அனைத்து அடியவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புனிதமான கைங்கரியத்திலே தோன்றா துணையாக ஏராளமான அன்பர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றிகளை தெரிவித்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுகளை படமாக்கி கொண்டிருக்கின்ற சிவன் டிவியினருக்கும் மற்றும் சக்தி டிவியினருக்கும் மற்றும் அனைத்து ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, இது சிவார்ப்பணமாக்கப்பட்டிருக்கின்ற ஓம் நமச்சிவாய மந்திர ஏடுகளாகும். இதனுடைய சிவப்பேறுகள் நாங்கள் காலையிலேயே கூறியிருந்தோம். எனவே நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் வாழ்விக்க வைக்கின்ற இந்த உன்னதமான பணியில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். அரவண பார்வதீபதே, தென்னாடுடைய சிவனே போற்றி, இன்பமே சூழ்க கொள்கின்றோம். சிவதொண்டர் சபையினருக்கும் எங்களுடைய மனப்பாரமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் கிளிநொச்சி பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருந்த மகாதேவா ஆச்சிரமத்தினருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரதேச ரீதியான கருத்தரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்து பிரதேச விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தந்த தவிசாளர்களுக்கும் சிறப்பாக நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அனைவருக்கும் நாங்கள் சிவனடியார்கள் என்ற வகையிலே எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கின்றோம். இப்பொழுது அனைவருக்கும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து தாகசாந்தி நிவர்த்திகளையும் செய்து கொண்டு அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி. நடைபெற்ற ஓலைச்சுவடிகள் சமர்ப்பிப்பு விழாவிலே
ஏராளமான அடியவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எதிர்பார்க்கின்றோம். ஒரு பொன்னாளான எழுத்தாணி போல் இந்த வரலாற்றை நாங்கள் சைவ சமயத்திலே பதிக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்விலும் சர்வ மங்களமான எதிர்காலத்தை இவ்வாண்டு தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். நிச்சயமாக எல்லா ஜீவராசிகளும் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உலகத்தின் உய்வுக்காக பிரபஞ்சத்திலே படைத்தவன் பிரம்மன், காக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா, அவருடைய அருளினாலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி இன்றேல் சிவம் இல்லை, சிவம் இன்றேல் சக்தி இல்லை என்ற தாரகை மந்திரத்திற்கிணங்க குருவில்லா வித்தை பால் என்று சொல்லுவார்கள். குருவினுடைய ஆசியை வேண்டி சர்வதேச இந்து குருமார் ஒன்றியம் விடுத்த வேண்டுகோளை சகல சைவ மக்களும் ஏற்று இன்றைய விழாவை சிறப்புற நடைபெறுவதற்கு ஒத்தாசை நல்கியிருக்கிறார்கள். சைவ உலகமே இன்று வியந்திருக்கின்றது. இன்றைக்கு சர்வதேசத்திலே இருக்கின்ற இந்துக்கள், வட இந்தியாவிலே இருக்கின்ற, தமிழகத்தில் குறிப்பாக இருக்கின்ற சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே எல்லோரும் சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கின்ற காலம் வெகு விரைவிலே நமக்கெல்லாம் எதிர்காலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த மண்ணிலே நல்ல கர்மங்களை செய்து இந்த மானிட பிறவியிலே பிறந்ததற்குரிய பலனை நீங்கள் எல்லோரும் செவ்வனவே ஆற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அறம் செய்து நல்ல கர்மங்களை இந்த மண்ணிலே நிலைநாட்டி உங்கள் சின்னஞ்சிறுவர்களை சைவ உலகிற்கு நற்பிரஜைகளாக ஆக்கி எங்களுடைய சைவ சமயத்தை காக்கின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பசுபதியை தடுத்து கோமாதா எங்கள் குலமாதா என்ற அந்த தத்துவத்தை நிலைநாட்டி சின்னஞ்சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோமாதாவுக்கு முதல் வணக்கம் செலுத்தி அந்த வணக்கத்தோடு ஒவ்வுயிரும் எம்முயிர் போல் பாதுகாத்து இந்த மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த விழாவிலே பல அன்பர்கள் பல கைங்கரியங்களை நினைத்து இந்த ஓலைச்சுவடியை ஓ நம சிவாய என்ற அந்த தாரகை மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை ஜபித்தும் இந்த அர்ப்பணமாக இந்த கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். தில்லையில் கூத்தாடிய பெருமானுடைய இந்த திருத்தலத்திலே கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் கடல் சூழ் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்றார். எல்லோருடைய துன்பங்களையும் நீக்கி எதிர்கால வாழ்வுக்கு வித்திடுவார். சைவமும் தமிழும் தலைத்தோகுகின்ற யாழ்ப்பாடி பரிசு பெற்ற யாழ்ப்பாண தமிழர்கள் சைவத்தை காக்கின்றவர்களாக நாம் அமைவோம். அந்த வகையிலே இந்த புண்ணிய பூமியிலே இன்று ஆலயங்களிலே திருட்டுகள், களவுகள், கொலைகள், காமவரி ஆட்டங்கள் என எத்தனை செய்திகளை நாங்கள் ஊடகத்திலே பார்த்திருக்கிறோம். அன்பர்களே, இவையெல்லாம் அழிந்து சமயத்தை காக்கின்றவர்களாக நாம் இன்றைய நாளிலே உறுதி பூண வேண்டும். எல்லோரும் மனதிலே ஒருமித்த குரலிலே சமயத்தை வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். காலையிலே எப்போது ஒரு கணம் ஏனும் சிவமந்திரத்தை உச்சாடனம் செய்து அவனுடைய தாளை பணிய வேண்டும். குருடில்லாமல் செகுடில்லாமல் கைகால் நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கு ஒரு வேளையாவது அவனை தியானம் செய்து அவனுடைய அருளாலே இந்த உலகத்தையும் அண்டகோடி 14 லோகங்களையும் நாங்கள் அவனுடைய அருளென்றேல் உருவாக முடியாது. அன்பர்களே, நிச்சயமாக இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் வழிபடுவதை விட மாசி மாதத்திலே வருகின்ற மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறுவது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இறந்த பின்பு நடைபெறுகின்ற அந்தியேட்டி கிரியை கூட இந்த இந்து சமுத்திரத்திலே தான், இந்த பெருமானுடைய கிரிமலை சமுத்திரத்திலே தான் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, மாருதா பூர்வீக வள்ளியினுடைய குதிரைமுகம் மாறப்பெற்ற திருத்தலத்திலே பிரமிக்க திருத்தலமாக மாவட்டபுரமும் இந்த கீரிமலை நகுலேஸ்வரமும் அதற்கு சான்று பகர்கிறது. எவரை ஒருவர் சிவனை நாடி வந்து வழிபடுகிறார்களோ அவரை இறைவன் ஆட்கொள்ளுகிறான். இளையான்குடி மாறநாயனாருடைய வாழ்விலே இவ்வாறு கடவுளுடைய கருணை இருக்கிறது. ஏழையானாலும் இளையான்குடி மாறநாயனார் இறைவனுக்கு அமுதளித்திருக்கிறார். ஆகையினாலே தன்னுடைய பிள்ளையே வெட்டி கரசமைத்து கொடுத்த சம்பவம் கூட இந்து சமயத்திலே சைவத்திலே போற்றப்படுகிறது. இறைவன் சிவனை யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவரை இடர்கொண்டு இறைவன் ஆட்கொள்ளுகிறான். இடர் துன்பத்தை தந்துதான் அவரை தன்பால் ஈர்த்து கொள்ளுகிறான்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவனை வேண்டுவார். இந்த உலகத்திலே மண்ணும் மண்ணும் போற்ற வாழுவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்பது பொய்யாமொழி புலவர் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. நிச்சயமாக கண்ணீர் ததம்பி அவனை யாரொருவர் மன்றாடி வரங்கேற்கின்றார்களோ அவன் இந்த உலகத்திலே தானாக வந்து அருள் தருவான். நெஞ்சமே ஒரு கணம் என்று நினைத்தால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு தேவாலயம் வள்ளல் பிறார்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று சொல்லுவார்கள். உள்ளத்தினாலே நல்ல சிந்தனைகளை வைத்து அவன் பால் ஈடுபட்டால் அவனுடைய அருள் எல்லோருக்கும் இந்த மண்ணிலே கிடைக்கும் என்று பிரார்த்தித்து இன்றைய நிகழ்வுகளை சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்த சிவன் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தினர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றி கூற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. நிச்சயமாக மீண்டும் ஒரு கணம் நாங்கள் உங்களை ஏதோ ஒரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று செல்லுகின்றோம். நேயர்களே, நீங்கள் மீண்டும் பல நிகழ்வுகளை நேரடியாக நீங்கள் நிகழ்வுகளை பார்க்க விரும்புகிறீர்களா? www.com sivantv.com வாயிலாக நீங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்வையிடலாம். எப்போதும் உங்களுக்காகவே சிவன் டிவி தொலைக்காட்சி என்றும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறது. இனி நடைபெறுகின்ற விழாக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆலயங்களில் அருகிலே நடைபெறுகின்ற விழாக்களாக இருந்தாலும் சரி, உங்களோடு என்றும் பகிர்ந்திருக்கும் சிவன் டிவி தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றவர் என்றும் உங்கள் அறிவிப்பாளர் தவணேசன். வணக்கம் நேயர்களே.